ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் 2 வாரமாக வீடியோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு ஹெட்டேக் வந்துச்சு. செகண்ட் வீக்கில் நான் எடிட் பண்ணுற ஆப் வந்து மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை இப்போ தான் சரி பண்ணிவிட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே வீடியோ வந்துடும் மறக்காமல். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லா சாட்டர்டேவும் திருப்பி பழைய மாதிரி வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2 வாரத்துக்கு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? சாமியா பேசுறீங்க சார். எப்படியா பேசணும்? இன்னும் பேச ப்ராக்டிக்ஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு டெய்லி அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன். வாடா நீ உண்மைக்கு ஓடிடுறேன். வாடா வாடா வாடா, கை கொடுங்க சார். ஐயோ பயமாடிக்கா அலைட்டா. வாடா எங்கடா நான் உங்களுக்கு சசி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, சூப்பராக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலுக்கு தான் போகிறோம். நார்மலாக போல் இன்றைக்கி வந்து டிக்கெட் ஹண்டர் தான் பண்ண போகிறோம். டிக்கெட் இருந்தால் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு புரிய வச்சிட்றேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாலுக்கு போனோன்னா கேமிங் சென்டர் இருக்குல்ல, அங்கே வந்து சில கேம்ஸுக்கு வந்து டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜெயிச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சம்திங் இருக்குது. அந்த கணக்கில் நம்மளுக்கு டிக்கெட் வரும். ஸோ அந்த டிக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ விளாண்டு நம்மளுக்கு எவ்வளோ லக்கு இருக்குது, அப்புறம் நம்ம ஸ்கில்லே இருக்குது. சில கேம் லக்கில் இருக்குது, சில கேம் ஸ்கில் வச்சு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம மொத்த ஸ்கில்லை இறக்கி இன்றைக்கி டிக்கெட் ஆட் பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 டிக்கெட்டாச்சும் எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ என்கிட்ட வந்து சம்திங் இருக்குது, ஐயோனோ மறந்துட்டேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து 100 டிக்கெட்ஸ் ஆச்சும் எடுத்துடணும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. லக்கியாக அந்த ஒரு இது மாதிரி ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 50 டிக்கெட் கிடச்சிச்சுன்னா போதும். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு கேம் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். A few moments later. ஸோ கைஸ், எனக்கு ஒரு டவுட். இங்கே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி முன்னாடி இருந்துச்சு, அது இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒன்று இருக்கிறோம். அதான் நான் வரும்போது தான் வித்தியாசமாக இருக்கேன்னு யோசித்தேன். இந்த இதுதான் ஷெட்டு மாதிரி எடுத்துட்டாங்க. இங்கே அந்த கம்பி கூட இருக்குது அங்கே தான். ஓகே உள்ளே போகலாம். இது சவுண்ட் கேட்காம இருக்கும் நம்புறேன். ஸோ கைஸ், அங்கே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே வந்து எடுக்கக்கூடாது வீடியோ. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே இருந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னங்க, இது நான் ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி ஒரு ட்ரெயின் மாதிரி சம்திங் இருக்குது, நான் காட்டுறேன். இதுதான் அது நான் சொன்ன ட்ரெயின். இப்போ வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணி வந்தப்போ வரும். காடை கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கேன். தேங்க்யூ. ஸோ இதுதான் அந்த கார்டு. இது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல, போய் செக் பண்ணணும். இதான் எனக்கு நல்லா ஆகும் இருக்குது. எப்போதும் அங்கே தான் வந்து மேலே ஏறுறது, இங்கே தான் வந்து கீழே இறங்குறது இருக்கும். அதாவது கீழே தான் சொல்கிறேன். இந்த டைமில் ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆயிடுச்சு, நான் இங்கே அப்படியே பேசிட்டு இந்த சைடு ஏற வந்துட்டேன். அப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கிட்ட நான் பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் மிஸ். இதில் ஏறி நான் மட்டும் ஏறி வந்துக்கிட்டே இருந்திருப்பேன். இங்கே என்ன தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? October 1. யா ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா? பசிக்குது எனக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பிஃபோர் கோயிங் டு த ஃபன் ஜோன் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். செமையாக பசிக்குது எனக்கு. காலைல சாப்பிட்டேன், இருந்தாலும் பசிக்குது. இங்கே தான் சொல்லலாமா? இங்கே அழுக்கா இருக்கே, இட்ஸ் ஓகேவா? ஏன் அங்கே உட்காந்துக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தோன்னே வந்து நம்ம பார்த்துக்கலாம், அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே நைஸ். என்ன ஆர்டர் பண்ணலாம்? டேட் இங்கே இல்லை, உங்கள் அப்பா அங்கே போயிட்டாங்க. ஹலோடா அங்கே வந்து நம்ம இதை ஆர்டர் பண்ண போகிறோம். இது வந்து பாம்பே எக்ஸ்பிரஸ். அதாவது ஃபஸ்ட் நம்ம மெனு செக் பண்ணலாம். இங்கே வந்து எனக்கு இது வந்து இல்லை, ஆனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி தான் தேவைப்படும். அதான் என்ன வாங்கலாம்? சப்பாத்தி என்ன வேணாம். தென் வெஜ் ரோல், பன்னீர் கட்லட், பன்னீர் ரோல் வாங்குவோமா?
அன்றைக்கி சாப்பிட்டோம்ல. ஓகே பன்னீர் 2 சொல்லிடலாமா 1 சொல்லலாமா? இது வடைப்பாவு பன்னீர் ரோலா? எனக்கு ஒரு பன்னீர் ரோல், உனக்கு வடைப்பாவா? இல்லை வடைப்பாவு எனக்கு வேண்டாம், பன்னீர் ரோல் சாப்பிடு. நான் வேறு ஏதாவது சொல்லிக்குவேன். யுவர் விஷ். ஸோ கைஸ் நான் வந்து பன்னீர் ரோல் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியல, சொல்லிட்டு வரேன் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் நம்ம பாட்டில் நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. நம்ம டேபிள் எங்கே இருக்கு நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் வாட்டர் பாட்டில் இருக்கிற தான் கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் இப்போ பண்ண வேணாம். எனக்கு ஹேண்ட் வாஷ் வந்து நான் வந்தோடனே தான் ஏதாவது டிஷ் ஆர்டர் பண்ணுவேன், வந்தோடனே தான் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போயும் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம தெரியாமல் டேபிளில் கை வச்சுருவோம், அவன் திருப்பி போய் ஹேண்ட் வாஷ் பண்ண தோணும். ஸோ அதுக்கு தான் எதுக்கு வந்தோடனே பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக எப்படி தோணலாம் அப்படி பண்ணலாம், எல்லாம் ஊக்கலாம். ஸோ என்னோடய பாட்டிலுக்கான அடையாளம் பண்ண போகிறேன் கைஸ். வரமானுது இல்லைண்ணா வரமானுது. இதை பிக்சர்லான்னு பார்க்குறேன். பிஸ்லரின்னு எழுதிக்கும்ல, இதான் என்னோட அடையாளம். ஒரு அடையாளத்துக்காக ஒரு மனுஷன் என்ன கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா? வந்துரு 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 வந்துருச்சு. நைஸ். வெஜ் ரைஸ் தான் ஃப்ரைடா? அது என்ன ஃப்ரைட் ரைஸ் இல்லை, இது மாதிரி வெஜ் பிரியாணி மாதிரி இருக்குது. நீனா ஆர்டர் பண்ணிப்போம். நீனா சப்பாத்தி சொல்லிட்டு சப்பாத்தி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கலாம், மறந்துட்டோம். முடிச்சுட்டு வாங்கிக்கலாம். பூரி நல்லா எனக்கு பிடிக்காது பூரிலாம், ரொம்ப ஆயிலாம் வேணாம். வாவ் செய்யலாம். நான் நேற்று தான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், அதாவது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அதனால தான் நீ எதுவும் பெருசாக எடுத்துக்க வேணாம், லைட்டாகவே எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். கைஸ் மறக்காமல் இந்த டைமிங் நோட் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான ஃபுட் அப்படிங்கிறது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அது வந்து எனக்கு வந்து 2 ஃப்ரைட் ரைஸ் நான் பார்த்த வரைக்கும். ஒன்று வந்து இந்த பிரியாணிலலாம் ஒரு பீஸ் சிக்கன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கனில் இருக்கும். அது வந்து டேஸ்ட்டே இருக்காது, மசாலா எதுவுமே இருக்காது. இன்னொன்று வந்து 65 போட்டிருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 65 போட தான் பிடிக்கும். உங்களுக்கு எதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் காரமாக இருக்க பிடிக்குமா இல்லை ஸ்வீட்டாக இருக்க பிடிக்குமா சொல்லுங்கள். எனக்கு வந்து காரமாக இருக்க தான் பர்சனலாக பிடிக்கும். அப்புறம் வந்து ஆல்சோ அந்த புளிப்பாக இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஓகே நான் வந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஸோ கைஸ் இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம். நான் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துருச்சு. இன்னும் ஒன்றே வரல. எங்கள் அப்பா வந்து அது என்ன அது நேம் என்ன மசால் பூரி. ஸோ இது வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் பண்ணிடுவோம். எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டேன், அது வரல. நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ தான் சப்பாத்தி சாப்பிட்டேன். ஓகே ஒன்றும் இல்லை பாய் சாப்பிட்டோம் கொண்டு வந்து. இப்போ நம்மளோட சாப்பிட்லாம். பேசிட்டு போது நான் கேமரா மாற்ற கூட அங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறது பன்னீர் ரோல். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து டொமேட்டோ நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு முன்னாடி. இது அது டொமேட்டோவையும் சில்லியும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மைக்கா படாமல் அந்த ரைட் this is good. இது வந்து நம்ம சீஸ்லாம் ஆட் பண்ணாலும் நம்ம சீஸ் ஆட் பண்ண மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம சாப்பிட்டு இப்படி பண்ணும்போது சீஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் செம்மையாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ த சாஸ் அதான் மெயின், செம்மையாக இருக்கும். டொமேட்டோ கெச்சப்பில் கொஞ்சம் ஸ்வீட் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ஜாமையும் டொமேட்டோ சாஸையும் கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. லிட்டர் தான் இதா இனிப்பு எனக்கு தெரியும், நான் வரேன்ட்டேன். அங்கே அம்மா இனிப்புன்னு தெரியாமல் சப்பாத்தி வச்சுட்டாங்க. ஒரு பொண்ணு அடுத்து காய் செம்மையாக அடிக்குது. நாங்கள் வந்து சாப்பிடவே முடியல. இப்போ வந்து பன்னீரை திருப்பி டேஸ்ட் பண்ணுவோம். இதுவுமே லிட்டராக செம்மையாக இருக்குனால ஒரு ஸ்வீட்டு காரம் ரொம்ப இல்லை, ஸ்வீட் நல்லாயிருக்கு. நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன்னு நினச்சிங்கன்னா சாப்பிடுங்க. This one is nice.
இந்த பன்னீர் அண்ட் பிரெட் இஸ் ஸோ குட். யா நல்லா செமையாக இருக்கும். அப்புறம் மெயினாக அந்த சாஸ் தாங்க. அது என்ன சொல்கிறேன் நான் அந்த டேஸ்ட்டை நம்ம நார்மலாக டொமேட்டோ சாஸ் சாப்பிடுவோம்ல அதோட ஜாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா அதில் ஜாம் இருக்குல்ல ஜாம் வைக்கணும் சாஸையும் ஜாம் சாப்பிடாம இருக்குது லைட்டாக ஸ்வீட் அண்டு நான் சொன்னேன் புளிப்பாக ஒரு லைட்டாக யா குட். டிக்கெட் ஹண்ட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல வந்து நம்மள்ட்ட எவ்வளோ டிக்கெட் இருக்குங்கிறத பார்க்கணும். இவ்வளோ சவுண்டாக இருக்குது. சரி ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது திஸ் கார்டு அந்த இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் ஸ்கேன் பண்ண நினைக்கிறேன். நம்மள்ட்ட வந்து டிக்கெட்ஸ் 198 இருக்குது. தென் பேலன்ஸ் வருது 300 rupees இருக்குது. போனஸ் வருது. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம முதல் கேமாக எதுக்கு போகிறோம்னா இதில் டிக்கெட் உண்டா நம்ம கேட்டுக்கோம். யாராவது உங்கள்கிட்ட கேட்போம் அக்கா அக்கா அந்த கேமுக்கு டிக்கெட் உண்டா? டிக்கெட் வருமா? அதுக்காக வராது. ஓகே சரி ஓகே. அதுக்கு கைஸ் அதுக்கு டிக்கெட் கிடையாதுனா ஒரு வேறு என்ன கேமுக்குலாம் டிக்கெட் உண்டு நம்ம போய் செக் பண்ணுவாங்க. இதுக்கு டிக்கெட் வருது. ஸோ இங்கே இருக்குது. தென் இதுக்கு டிக்கெட் வருது. அப்புறம் இதுக்கு டிக்கெட் உண்டு. டிக்கெட் ஐ திங்க் இங்கே இதுக்கு டிக்கெட் உண்டு கைஸ். அண்ட் தென் வந்து இது எனக்கு கிடையாது திங்க்கு. ஸோ இருந்தால் அசால்ட்டாக பண்ணிடலாம். ஆனால் எனக்கு கிடையாது. ஸோ இதுக்கு டிக்கெட் உண்டு. இதுக்கு டிக்கெட் உண்டு இதில். அப்புறம் லக்கி லாயர். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருக்கா அச்சீவ் பண்ணலாம். 100, 50, 10 மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு போகலாம். ஸோ கைஸ் இப்படி தான் விளாட போகிறோம். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதான் லைக் திஸ். ஓகே ஒன் டைம் ஆயிட்டானே 2 and 3 ஒன் ஹேண்டாக பண்ண கஷ்டமாக இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஸோ அதனால் நானே பண்ணிட்டேன். போனஸ் செலக்ட் பண்ணுங்க. டாப் என்னது அதில் 500 டிக்கெட் 50 டிக்கெட்ஸ் 100 டிக்கெட்ஸ் இல்லை டாப் 50. நான் சாமி பண்ணலையே. அது நின்றோம் டைமிங் தான். ஐயோ ஸோ வந்து இப்போ 50 டிக்கெட்டு நான் பார்த்து பேசிட்டு இருக்கும் போது ஸ்டாப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா. அப்படியா? ஸோ டேன் வந்துட்டாங்க. கையில் வச்சுக்கோ நம்ம வாங்கிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டாங்க. அடுத்தது நம்ம போக போகிற கேம் வந்து இது போகலாம். ஸோ இதுலேயும் டிக்கெட்டு உண்டு. டிக்கெட் ஓடல உண்டு. ஸோ இதில் டிக்கெட் உண்டு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ அம்மா கார்டு தான். ஏன் அம்மா கார்டு 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 ஓ எண்டு சாரி எடுக்கிறியடா. ஸோ நம்ம இப்போ வந்து போய் விளாட போகிறோம். இந்த சீனோட கவர் பண்ணுறேன். அப்படி இங்கே உட்காந்துங்க. உட்காந்து அப்படி எடுத்துரு. எனக்கு எட்டில் இது ஷூட்டிங் மாதிரி தான் இருக்கும். உட்காந்துக்கோ அப்படியே எடுத்து அப்படி ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். இதை இப்படி தானே ஸ்கேன் பண்ணலாம். ஈஸியான்றது என்ன எடுக்கணும் இது வேணும். ஓகே இங்கே வச்சுரு. கைஸ் இருடா வராதீடா. இருடா நான் ரெடியா வரடா. இருடா ரெடி வராதீடா. ஸோ கைஸ் உங்களுக்கு ஈஸியான கேம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயினான விஷயம் வந்து கார்டு கரெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஹெட்செட்டுக்கு பாயிண்ட் கொடுத்து நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இருடா நான் ரெடியா வரடா. இருடா இருடா பஸ் கேம புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஜஸ்ட் நம்ம இப்படி தான் நம்ம ஈஸி. ஓகே வரணும் எனக்கு ஒருத்தர் தட தெரியும். வட 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 இங்கே இங்கே தான். ஐயோ அப்படி கொத்தா வந்து நான் என்ன பண்ணுறது? ஓகே 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 வாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கு. நான் அப்படியே பண்ண போகிறேன். அப்படி என் ஃபேஸை கவர் பண்ணு.
ஐயோ ஒரு செகண்ட் திரும்பினாலும் வந்து அடிச்சிடுறீங்க. நமக்கு லைஃப் வேற 2 தான் இருக்கு. ஒன்று அடி வைக்காம அடிச்சிடணும். எங்கடா அந்த விட்டுற போட இது பழசி வாங்கடா நீங்க வாங்க. Help me! வீடியோ கவர் பண்ணு டாட். ஐயோ எங்க அப்பா கேட்கலையா பேசுறது இந்த சவுண்ட்ல. ஓகே गाइस பேச மட்டும் கவர் ஆகாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைஃப் தான் இருக்கு. லைஃப் வந்து கீழே தெரியுது இந்த இடத்துல. பாச மாவன சட்டறா நீங்க என்கிட்ட. டேய் ஒரே குதிரைல கொல்ல கூடாது தம்பி. ஓகே முடிஞ்சது. இன்செட் காயின். இப்போ வர டிக்கெட்டை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைன் ஓகே ஜஸ்ட் 20 அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கே. ஐயோ ஐயோ இவ்வளவு வெறும் 20ங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த கார்டு ஒன்று கஷ்டம் மறந்து போயிடுறேன். ஃபாஸ்ட் ஆனால் எனக்கு லைஃப் இல்லை. ஸோ அதனால நான் போக முடியுமா? போக முடியுமா? ஓகே ஸோ வேற மாடியில் டிக்கெட் கேம் ரவுண்டா அப்படியா? கொஞ்ச நேரம் இதை நம்ம கவர் பண்ணணும் சொல்லுவேன். அதான் அதோடமா நெக்ஸ்ட் எது விளையாடலாம்னு தெரியல. பட் நம்ம மெயினான இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது டிக்கெட். ஸோ இது எப்படி இது வந்து ஹெல்ப் பண்ணுறியா? அம்மா அம்மா பால் வர தூக்கி போடணும். இது இங்கே எப்பவுமே டிக்கெட் இருக்காது. எடுத்துறீங்களா? பிரச்சனை இல்லையா? பால் ஓடிட்டு தான் இருக்குல்ல. எடுத்துட்டே அப்படியே கொஞ்சம் ஆடு. அம்மா ஹெல்ப் பண்ணு. இங்கே பால் தூக்கி அதை பண்ணணும். ரெடி கொண்டு வந்துக்கோமா. வாங்கடா நீங்க. ஐயோம்மா போடுமா. ஐயோ ஏய் இருடா பர்ஃபெக்ட் ரைமியா. போட்டா ஒன்று போட்டேன். பால் தாடா 1 2 3 எனக்கு ரைமிங் என்னடா அப்படி வர மாட்டேங்குது இன்னைக்கு பார்த்து. 1 ஓகே கூலா அண்ணா நம்ம ஈஸியாக வருது. 1 நோ தம்பி போய் தொலைய. ரெட்டில் கூட வருமா? 1 2 என்னடா இது வர மாட்டேன். கையெல்லாம் வலிக்குது. செட் கண்டுபிடிச்சேன். கேம் ஹேக் அவ்வளோதானே. எவ்வளோ வருது 50 டிக்கெட் இதில் கடைசி. இதில் நம்ம 100 ஃபஸ்ட்டு பீட் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி பீட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் வந்து ஒரு 100 இருக்கும்டா. அந்த பால் பேஸ்கெட் பாலில் டிக்கெட் உண்டா? அவைலபிள் டிக்கெட் உண்டா? பேஸ்கெட் பால் கைஸ் ட்ராக்மா பண்ணுதா? மூவ் டு த. இப்போ வந்து பேஸ்கெட் பால். நீ அது பொசிஷன் திருப்பாத. ஸோ இப்போ வந்து
தான் ஈஸி அப்படி இது பாருங்க கரெக்டாக விளையாண்டிங்கன்னா 4 லெவல் வரையும் போகும். ஓகே கரெக்டாக டார்கெட் பண்ணி பார்க்க முடியும்னா 4 லெவல் வரையும் போகும். இல்லைன்னா 2 லெவலோட ஆஃப் ஆகிடும். சரி ஓகே ஓகேவா? ரொம்ப ஈஸி ஓகே ஓகே கவர் பண்ணிக்கலாம் கரெக்டாக நான் பாஸ்கெட் பால்லாம் அவ்வளோ பிளேயர்லாம் கிடையாது பட் லெட்ஸ் ட்ரை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஏய் என்ன அது ஏய் கேமிங் கார்டு செட் ஆகுது போலே நோ ப்ளீஸ் நோ ப்ளீஸ் லெட் மீ நோ போய் அப்பாடா அப்பா லாஸ்ட் என்ன உள்ள போ ஓகே level 2 guys ready go ஏய் தம்பி இப்பலாம் போட கூடாதுடா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஈவினிங் வரலடா shit last time again போயிடு ஒண்ணாத போய்டல இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. Hands up. Okay. 20 ticket. Good one. 20 ticket கிடைச்சிருக்கு பட் ஓகே. ஆனா என்ன நமக்கு இந்த பாலிங் எய்மிங் எல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த அப்புறம் வேற என்ன விளையாடலாம்? எய்மிங் வரியா? Help me. அம்மா ஹெல்ப் மீ இப்போ வந்து நம்ம ஹெல்ப்புக்கு ஆளுங்கலாம் கூப்பிட்டுருக்கோம் இங்கே எங்கள் அம்மா எங்கள் அப்பா வீடியோ எடுக்கிறாங்க டேட் பார்த்துக்கோ கவர் பண்ணிக்கோ டேட் அம்மா அங்கே அடிக்க வேணாம் அவனை நீங்கள் ஓரது செத்தானா என்கிட்ட சாவுடா 100 அடிக்க வருமா 100 யாரோ 12,000 அடிச்சிருக்காங்க யாருன்னு தெரியல ஆனால் குட் ஈஸி தான் வச்சிருக்கேன் பார்ப்போம் ஒவ்வொரு செக்கலாம் அது வாரட்டு வெளியில் வந்துருக்கா கை நீங்கள் ஃபுல்லாக 100 தான் அடிக்கும் நைஸ் இவ்வளோ அடிக்கிறதுலாம் எப்படி உடையாம இருக்குன்னு தெரியல 100 I mean then shoot then run good you can win that's it easy அப்படி மேல 100 அடி உள்ள கீழ 100 அடி 50 போடு 100 போடு 20 easy peasy that's it you can do it no 100 அப்பா ஐயோ இது பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியா கோட்டணும் போடா வாங்கடா 1 2 ஸோ கைஸ் அப்படியே கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்துட்டோம் ஆனால் கடைசியாக கிடச்ச டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வெறுத்துருவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 17 தான் கிடச்சிச்சு அது இப்போ வந்து நம்ம டிக்கெட் ஹண்ட்ரடோட முடிச்சுக்க போகிறோம் மாடியில் முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஆர் தான் போக போகிறோம் ஸோ எனக்கு வந்து பர்சனலாக மாடியில் பிஆர் தான் பிடிக்கும் ஸோ வாங்க போகலாம் வாங்க
இன்னைக்கு ஒரு மொத்த வரையும் உள்ள இறங்குறாங்க வாங்க. பாக்ஸிங் அவைலபிளா? பாக்ஸிங் அவைலபிளா? அப்பா இந்த வர பாக்ஸிங் அவைலபிள். நான் லாஸ்ட் டைம் நம்ம பாக்ஸிங் இல்லை, இந்த டைம் பாக்ஸிங் இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸிங் என்ன பண்ண போகிறோம் பார்த்து கேமரா குத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோம். கார்டு ஐயோ செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குது. இது வந்து இன்னொரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன் ஒன் டைம். இங்கே என்ன நாள் கேட்டேன், இங்கே இல்லை, இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ மாஸ் பண்ணுறோம். ஓ இது வந்து ஸ்டீமில் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ செக் பண்ணேன். அப்படின்னா நம்ம பீஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீமில் இருக்குது நான் இந்த பாக்ஸிங் கேம் பீஸில் இருந்துச்சுன்னா வரலாம். இவர் ஆமாம் ட்ராக் போட்டு வச்சுக்கேன். ஆமாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுத்துக்க, மாற்றி மாற்றி எடுத்துக்க. செம்ம எக்ஸைட்டடாக எனக்கு இப்போ இருக்கு. கீழே எய்மிங்கில் கட்டி கட்டி தொண்டை இருமணம் வந்துச்சு. அப்போ கிரிக்கெட்லாம் உண்டு நைஸ்ல. என்னென்ன தெரியுமா இருக்கு? கிரிக்கெட் இருக்கு, பீச் சபார்னு சம்திங் இருக்கு, அது என்னன்னு தரல. அது ஏதாவது கன்னாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஒருத்தர் சமயம் இன்னைக்கு குத்தி வருதானே, இன்னைக்கு பல்ல உடைங்க ஓடுதானே. ஓகே லெட்ஸ் ட்ரை. வெயிட்டிங் ஃபார் மணி தானே 5-6 ஆகுது. கரெக்டான டைம் அப்போ ஐயோ எனக்கு 6 o'clock ஒரு கிளாஸ் இருக்குது. தச்சுக்கோ பார்த்துக்கலாம். ஆமாம்ல இன்னைக்கு தான் கிடையாது, சாரி இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. வாட்டர் பாட்டில் தண்ணி மட்டும் குடிச்சு தந்துடுவா. அம்மாட்ட இருக்கான்னு கேட்குறேன். வேணும் ஃப்ரீ ப்ளே. சாமியாக பேசுறீங்க சார், எப்படியா பேசணும்? இன்னும் பேச ப்ராக்டிக்ஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு டெய்லி அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன். போடுறேன் நீ உண்மை கொடையிறேன். ஓ யா குட். ஏனா எக்ஸ் சம்திங். ஓகே இப்படி பண்ணா ரன்னா? அது சும்மா அப்படியே எதுவும் அழுத்த வேணாம். அழுத்துற மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். நீ அடிக்கிறது காட்டுவான். வாடா 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 கை கொடுங்க சார். ஐயோ பயமா இருக்கே அலைட்டா. வாடா எங்கடா ஐயோ
அது திருப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட் எப்படி? அண்ட் பேக் மூவ் பண்ணுங்க. சரி, சும்மா அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுங்க. இப்போ இங்கிட்டு இருக்குதே. இருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுங்க. இப்படியா? அதனால தான் அப்படியே மூவ் பண்ண சொன்னேன். எனக்கு எப்படின்னு தெரியாது மூவ் பண்ண. கையை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுங்க. நடக்கிற மாதிரி கையை கையில் வீசணும். கையை மட்டும் வீசணும். ஓகே. ஐயப்பா. இதில் வேற என்ன கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது? பாக்ஸிங் இல்லாமல் கிரிக்கெட் எல்லாம் எதுவுமே இது பண்ணல. அப்டேட் பண்ணால் ஓகே. எப்போ அப்டேட் ஆகுமே தெரியுமா? ஓகே. மேட்ச் முடிச்சு செம்ம இருக்காங்கய்யா. அப்பா செம்ம எனக்கு தெரியல. பாக்ஸிங் போட்ட மாதிரி தான் இருக்குது. மூச்சு வாங்குது. ஆனால் என்ன எனக்கு ஓட தான் தெரியல. சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் வீட்டுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய்ட்டு அவுட்ரோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில்